நம்ம லாஸ்ட் பேஸ்ல இருந்து இது வரைக்கும் ஒரு ஹியூமன் ஒரு சைட்ல இருந்து ஒரு ஃபுல் ஸ்கல்ல ஏதோ இது பாடி வந்திருக்கான், ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ். இன்னொரு இடத்துல இருந்து ஓவர் கிரவுண்ட்ல இருந்து சைட் நம்பர் 11 கிட்ட ஓவர் கிரவுண்ட்ல இருந்து ஒரு ஹியூமன் ஸ்கல்ல தென் 81 போன்ஸ் டு பி ப்ரிசைஸ் இவ்வளவு வந்திருக்கு இது வரைக்கும். அதுக்கப்புறம் நிறைய என்ன நியூஸ் எல்லாம் வந்திருக்கு, என்ன ஒரு ஏடிஎம் கார்டு கட்சிருக்கு, ஒரு ஆதார் ஒரு பேன் கார்டு கட்சிருக்குன்ட்டு. ஆனா இதெல்லாம் எக்ஸ்கவேஷன் உள்ளாரே இல்ல, அங்கே கடந்தது, எக்ஸ்கவேஷன் சைட் கிட்ட கடந்தது. அது வந்து அதோட சம்பந்தப்பட்ட விஷயமா இல்லாம இருக்கலாம், அவ்வளவுதான். இப்ப அந்த ஸ்கெலிட்டல் ரிமைன் சொன்னீங்களே சார், இத வச்சு கேன் வி அசியூம் இத்தனை பேர் இத்தனை ஆட்கள் ஏதாவது அசியூம் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல. இப்போ ஸ்டார்டர்ஸ் இப்போ அந்த ஜஸ்ட் டே பிஃபோர் எஸ்டர்டே சைட் நம்பர் 11ல ஒரு ஹியூமன் ஸ்கல் கட்சிருக்கு, அதுக்கப்புறம் 81 போன்ஸ் கட்சிருக்கு. அது எந்தெந்த போன்ஸ், அது ஒரே என்ன 10 பேரோட போன்ஸா ஒரு பேரோட போனா எதுவும் தெரியல எங்களுக்கு. ஏன்னா அது இப்போ அந்த எடுத்து அது எஃப்எஸ்எல்க்கு அனுப்பியிருக்காங்க. எஃப்எஸ்எல்னா ஃபோரென்சிக் சயின்சஸ் லெபார்டரி. ஓகே. ஸோ ஃபோரென்சிக் சயின்சஸ் அதை பார்த்து அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணி அது அது மேலா ஃபீமேலா ஒரே ஆள் தான் மல்டிபிள் பீப்புள் தான் அது அவங்க எக்ஸ்பர்டீஸ்ல பண்ணோம். நம்ம பார்த்தாலும் எங்களுக்கு தெரியாது, ஒரே ஸ்கெலிட்டன் மாதிரி இருந்தாலும் அது ஒரே மனுஷன் தான்